இப்போ மக்காச்சோளம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இந்த மாட்டுக்கு போடுற தட்டையே இல்லை. அதான் உண்மை. அதை கட்டி கட்டி இப்படி இப்படி உடைச்சோம்னா அப்படியே பஞ்சு மாதிரி போகுது. இந்த சோளம் அப்படியே நிற்கும் அந்த தட்டை. சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவோம், இந்த 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 மாதிரி இந்த இந்த தட்டையை என்ன பண்ணுவோம், உரிப்போம். உரிச்சு இனிப்பாக இருக்கும். அதில் கரும்பு மாதிரி நான்லாம் சாப்பிட்ருக்குறேன். இப்போ அதிலலாம் இல்லை. இந்த மாதிரி சோளத்தை வந்து பயிர் பண்ணுங்க, நம்மளும் நல்லா இருக்கலாம். இதை சாப்பிட்ற மாடும் நல்லா இருக்கும். மாடு சாப்பிட்டுச்சுன்னா நல்ல பால் நமக்கு கொடுக்கும். நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். பாரம்பரிய ரகங்களை பயிர் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, பாரம்பரிய ரகங்களை பயிர் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அது போக போக உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். முத்து சோளம் மோகத்திலே உழுவாதீங்க. போடுங்க, வேணான்னு சொல்ல. ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா 5 ஏக்கரும் பயிர் பண்ணாதீங்க. ஒரு 2 ஏக்கர், ஒரு 3 ஏக்கர் முத்து சோளம் போட்டுட்டு 2 ஏக்கர் இந்த பாரம்பரிய ரகங்களை பயிர் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியமும் முக்கியம். வருமானம் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியம் முக்கியம். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் வருமானம் பார்க்க முடியும். நம்ம சம்பாரித்து வச்சுட்டு கொண்டு போய் மருத்துவமனைக்கு கொட்டக்கூடாது. சரிங்களா? அப்போ ரெண்டுமே ஈவனாக போயிடும். இப்போ அதை தான் பண்ணுறாங்க மக்கள். நல்லா சம்பாதிக்கணும், மாதத்தில் 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அதெல்லாம் குறைங்க. இந்த மாதிரி சிறுதானியங்களை எடுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெல்ல மெல்ல சரியாகும். இங்கே வந்து நமக்கு வந்து அரசாங்கம் சரி செய்யாது, நம்ம சரி செஞ்சுக்கணும். அவ்வளோதான். உணவுச் சங்கிலிங்கிறது இதுதான் உணவுச் சங்கிலி. இப்போ இருக்கிறது ரசாயன சங்கிலியாக இருக்குது. ரசாயனத்தால் பெரிய ஒரு வளைவே இருக்குது. எப்படி பூமி சுற்றுது, அதை விட பெரிய சுழற்சி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பலை, எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிங்க, நம்ம திருத்திக்கணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கமுங்க.